வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் தோட்டத்தில் பூத்திருக்கிற வாட்டர் ஆப்பிள் பூ. பாருங்கள் எப்படி பூத்துருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு காம்புலேருந்து தான் ஒரு ஸ்டெம் காம்பு போகுது, அதுலேருந்து தான் பூக்கள் வருது பாருங்கள். ஒவ்வொரு கிளையிலையும் பூ பூக்குது. இந்த கிளையில் பாருங்கள், அப்படி ஒரு சின்ன காம்பு, அதுலேருந்து மொட்டு வச்சு பூ பூக்குது. இந்த செடி நாங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணி என் டாக்டர் தான் வாங்கினாங்க. வாங்கி இது ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. பாட்டில் வச்சுருந்தேன். பாட்டில் வச்ச பிறகு கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு 4 அடி வந்த பிறகு அதை எடுத்து தரையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டோம். தரையில் ஒரு நல்ல 3 அடிக்கு ஒரு கொடி வெட்டி, நல்லா 3 அடிக்கு 3 அடி நிறைய இலைத்தழைகள் எல்லாம் போட்டு, அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆட்டு உரம் எல்லாம் போட்டோம். போட்டுட்டு நல்ல தோட்டத்து மண்ணை போட்டு புதைச்சிட்டோம். பாருங்கள், செடி நல்லா பெருசாக வந்துருச்சு. மரம் மாதிரி ஆயிடுச்சு. மரம் மாதிரி வந்த பிறகு அப்புறம் தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் போட்டோம். இப்போ பாருங்கள், பூ எடுத்துருச்சு. இந்த பூ மகரந்த சேர்க்க பிறகு காய் வந்துடும். காய் வந்த பிறகு நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ பூவை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வைக்கும்போது இதையெல்லாம் என் ஹஸ்பண்ட் கூட சொன்னார், இதெல்லாம் நம்ம ஊருக்கு வராதுன்னு சொல்லிட்டேன். அது பூவும் பூத்துடுச்சு. இன்னொரு செடி தோட்டத்துக்குள்ளார இருக்குது. அதில் காய் கூட காய்ச்சிடுச்சு. அது வயலுக்குள்ளார இருக்குது, இது வீட்டில் இருக்குது. அது வயலுக்குள்ளார நான் போய் எடுக்க முடியலை வீடியோ. ஆனால் அது காய் வந்துச்சு. தோட்டத்துக்கு போகிற பிள்ளைங்க பசங்கள்லாம் அதை எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. இப்போ தான் வீட்டுக்குள்ளார இருக்க செடியில் இப்போ தான் காய் பூ பூத்துருக்குது. இது குரோ ஆகிறது ரொம்ப ஈஸி. இதில் ஏதோ ஒரே ஒரு பூச்சி ஒரு சின்ன ஸ்பைடர் மாதிரி ஒன்று அப்படியே அந்த இலை சுருட்டி அந்த இலையை சுருட்டி அதில் முட்டையிட்டு அதில் இது பண்ணுது. அது ஒன்று தான். மற்றபடி இதில் வேறு எந்த நோய் பாதிப்பும் கிடையாது. நம்ம நார்மலாக மற்ற செடிங்க மாதிரி நம்ம வளர்த்துக்கலாம். இதை ஈஸி தான். இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான். அப்பப்போ வாரத்துக்கு ஒரு தான் தண்ணி விடுறோம். இந்த மாட்டு எருவு, ஆட்டு எருவு அது கொஞ்சம் போட்டு விடுறோம். பாருங்கள், கொத்து கொத்தாக எல்லா இடத்துலையும் பூ எடுத்துருக்குது. தேங்க்யூ. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.